ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம். ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ன்ற எப்பவும் போல ரீகாலை பார்த்துடலாமா? ஸோ ரீகால் நினைவூட்டல் எதை பத்தி பார்க்க போறோம்? டென்சஸ், காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க போறோம் இல்லையா? ஸோ இந்த டென்சஸ், இந்த காலங்கள்ன்ற விஷயம் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, நிறைய வித்தியாசமான மீனிங்ல இருந்து நிறைய வித்தியாசமான ஆன்சர்ஸ்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கு. பட் இப்போ எல்லாருக்குமே ஃப்ளூயன்சி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்களோ கண்டிப்பா ஆப்வியஸா உங்களுக்கே தெரியாம அந்த ஃப்ளூயன்சி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்களா ஒரு நாள் எக்ஸாமைன் பண்ணும்போது தான் தெரியும், ஓகே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது. அது வரைக்கும் தெரியாது. ஸோ அந்த எக்ஸாமைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா ப்ராக்டிஸ் நீட்ஸ். அந்த ப்ராக்டிஸை நீங்க ரெகுலரா வச்சுக்கிட்டீங்கன்னாவே ஸோ வில் கெட் ஃப்ளூயன்சி ஆஃப் ஃபாஸ்டர் அப்படிங்கிறதான். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த காலங்கள், இந்த ஒரு காலங்கள் இருந்தா படிச்ச போதும் மேம் இங்கிலீஷ் கேன் ஸ்பீக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஆப்வியஸா பேசலாம். பட் இன்னும் நிறைய இங்கிலீஷ் இருக்கு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. இன்னும் ஃபார்மலா, இன்னும் டாக்குமெண்டேஷன் மெத்தட்ல பேசுறதுக்குலாம் இன்னும் நிறைய இருக்கு. பட் இது நமக்கு தெரிஞ்சிருந்தனாலே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஈஸியா கொண்டு வர ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம அதன் அடிப்படையில எந்த டென்சஸ் பார்த்துட்டு இருக்கோம்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? அதாவது நான் ஃபியூச்சர்ல பேசக்கூடிய விஷயத்த எப்படி பேசலாம், கரெக்டா பேசலாம், பெர்ஃபெக்ஷனா பேசலாம். அந்த பெர்ஃபெக்ஷன்ஸ்லயுமே பாசிட்டிவ், நெகட்டிவ், குவெஸ்டின், இன்ட்ராகேட்டிவ், ஸோ இது எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணி நான் பேசணும் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ அப்போ இது எல்லாமே எடுத்துட்டு கொண்டு போகும்போது ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்ங்கிற விஷயத்த எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப மேண்டேட்டரியான விஷயம். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸை நிறைய பார்த்துட்டோம். ஏன்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம். பார்க்கணுன்றது முன்னாடி ப்ராக்டிஸ் எடுத்திருக்கோம். டிஃப்ரெண்ட் வேர்ப் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி ஸோ டிஃப்ரெண்டான சென்டென்சஸ்லாம் நம்ம எழுதி பார்த்துருக்கோம். இப்போ ஆப்வியஸா எங்க வரும், கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டோம் இல்லையா? கொஸ்டின் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ இது நம்ம புதுசா ஏதாவது ரூல் இருக்கான கிடையாது. இருக்கிற ரூலை ஜம்பிள் பண்ணி எழுத போறீங்க அவ்வளவுதான். பட் என்ன அப்படின்னா அந்த வாக்கியத்தை பெர்ஃபெக்ஷனா கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ், இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம், என்ன ரூல், எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுல which is indicate interrogative. Interrogative போது which stands for question mark. Verb form V1 to V3. Present, past, past participle அப்படிங்கிறது தான். ஸோ என்ன எடுக்க போறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ ப்ரெசன்ட்ல வந்து verb bring, கொண்டு அப்படிங்கிறதா. V2 and V3ல brought அப்படிங்கிறது. கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது. அப்போ பிரிங், brought, brought அப்படிங்கிறது தான். ஸோ கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத சொல்றோம். verb ரெடி. இதுதான் சப்ஜெக்ட். இதுல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட வந்து ரூல், இன்ட்ராகேட்டிவ் ரூல், அதுவும் கொஸ்டின் ரூல் இல்லையா? will or shall கூடவே என்ன பண்றோம், ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் பர்ஃபெக்ட்னால have பிளஸ் V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ரூல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சென்டென்ஸ் எழுதலாம். எக்ஸாம்பிள், வில் கொடுத்தாச்சு. சப்ஜெக்ட்ங்கிற இடத்துல நான் பேர் யூஸ் பண்றேன். இன்ஸ்டெட் ஆஃப் he, she, they, itக்கு பேர் யூஸ் பண்றேன். will John have brought the cake? So will John have brought the cake na, அப்ப John, so John and then the cake இல்லையா?
brought-ன்னும் போது கொண்டு. ஸோ நீங்க எதர் வந்தானா அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்ல வந்தானார் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஆப்பரண்ட் ஒன். ஆப்பரண்ட் ஒன்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கலாம். சின்ன குழந்தையா இருந்தாங்கன்னா கேக் கொண்டு வந்தானான்னு பேசிக்கலாம். பெரியவங்களா இருந்தாங்கன்னா கேக் கொண்டு வந்தாரா அப்படிங்கிறதையும் பேசிக்கலாம். ஓகே, இல்லை அஃபீஷியல் பர்சனாக இருந்தாங்கன்னா கொண்டு வந்தாரா அப்படி. ஏன்னா அந்த அஃபீஷியல் பர்சன்ஸ் கிட்ட ஏஜ் நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படியும் தமிழ் நம்ம பேச போகிறதில்ல, இங்கிலீஷில் பேசணுங்க தான். ஸோ இருந்தாலும் நீங்கள் அதை பேசும்போது நீங்கள் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் positive answer. So John will have brought the cake. So இது negative. John will not have brought the cake அப்படிங்கிறது. இப்போ ஜான் will have brought the cake அது பாசிட்டிவ்ல ஆன்சர் பண்றோம். நெகட்டிவ்ல ஆன்சர் பண்ணும்போது ஜான் will not have brought the cake. ஜான் வந்து கேக்கை கொண்டு வரல அப்படிங்கிறது தான். ஸோ கொஸ்டின் ரெண்டு விதமான ஆன்சர்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் பிரிங், brought, அப்படிங்கிறத வச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆன்சர்ஸ் கொடுத்து இன்ட்ரோகேட்டிவ் கொஸ்டினையும் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் இன்னைக்கான ஹோம்ஒர்க்காக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.